என் உணர்வை, என் உயிரின் உணர்வை, என் அறிவுள் அறிவை. இந்த அறிவு நமக்குள்ள இருக்கு. அறிவை அறிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். அதனால தான் அவர் சொன்னார், என்ன சொன்னார், அவரை அடையிறது கூட அவருடைய தனித்தன்மை வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சொற்பொழி கேட்கறது கூட கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். வடலூருக்கு போகிறது கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை பேர் வடலூர் போகணுன்றான், போகவே முடியாது. திருப்பதிக்கு போய் வந்துடலாம், பழனிக்கு போய் வந்துடலாம். வடலூருக்கு அவ்வளோ லேசாக போய் வர முடியாது. வடலூர் வந்து நெருப்பு. திருவண்ணாமலை கூட போய் வந்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வடலூருக்கு அதான் சொன்னார், வருவார் அழைத்து வாடினார். சிவானந்தர் என்ன சொல்றார், யார் கேட்குறானோ அவனுக்கு அந்த வாசி வித்தையை கொடு, கேட்காத முன்னாடி கொடுக்காதுன்ட்டார். ஜீசஸ் இயேசுபிரான் என்ன எழுதினாரு, சீடர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும். கேட்டால் தான் கொடுக்கணும், கேட்காம கொடுக்கக்கூடாது. இப்போ கேட்காமலே எல்லாம் கொடுத்து 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 எல்லாம் இலவசம் சொல்லி நாம் உழைப்பே இல்லாமல் வாழ்கின்ற ஒரு முறை வந்து போச்சு இல்லைங்களா? எந்த ஒன்றையும் உழைப்பினாலே அடைய வேண்டும். உழைத்தால்தான் நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியும். உழைக்காமலே வந்தால் தெரியாது. பிள்ளைங்களெல்லாம் சங்கடத்தை சொல்லிக் கொடுங்க, இழப்பை சொல்லித்தாருங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமன்றதை அவன் உணரணும். சும்மா லேசாக ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் அது செல்லம் கொடுத்து வளர்ந்தா என்ன ஆகும்? நாளைக்கு வாழ தெரியாது, அது வாழ தெரியாது. அதை யார் பண்ணுறது? நாம தான் செய்கிறோம். அதனால் அழகாக சொன்னார், என் உயிரை, என் உயிரின் உணர்வை, என் அறிவின் அறிவை. அறிவை அறிவால் அறிந்து கொள்வதற்கு அழகாக சொல்லிட்டார், சுத்த சிவநோக்கத்தால். எங்கே அறியலாம்? ஒரு கணத்தில் அறிந்து கொள்ளலான்ட்டார். ஒரு கணத்தில் சுத்த சிவநோக்கத்தால். அப்போ சிவநோக்கத்தை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும்? அது ஒரு தந்திரம். அது பலகால அந்த ஞானிகள் இடத்துல இருந்து அவங்க கற்றுத்தருவாங்க. காலையில் 5 நாழிகை, மாலையில் 5 நாழிகை இந்த சிவத்தை, அந்த வாசியை வாசிக்கிறது. காலையில் 5 நாழிகை வாசிக்க வேண்டும், மாலையில் 5 நாழிகை வாசிக்க வேண்டும். அவ்வாறு வாசிப்பில் பயிற்சி நேர்ந்தால் அவங்களுக்கு மரணம் என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை. தெளிவாக எழுதிட்டார்.